ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. அது எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் இப்போது பெரிய வெங்காயத்தை 2 எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சீக்கிரம் அரைகிறதுக்காக. தேங்காய் அரை மூடி தேங்காவை நான் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ இதில் சேர்த்துலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துடலாம். தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் அதோடய போட்டுடலாம். வெந்தயம் போட்டோன்னா மீன் குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போது கடுகு வெந்தயம் புரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்துடலாம். பச்சையாக அரைச்சதுனால இதை பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். அடுத்து இதில் நான் மசாலா சேர்க்க போகிறேன். வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறேன் குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளி சேர்க்க போகிறேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நான் தண்ணியை ஊற்றிட்டேன். லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாயும் நறுக்கி இதில் போட போகிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் பீஸை இதில் போட்டுடலாம். நான் கட்லா மீன் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மேலாப்பில் இருக்கிற மீனெல்லாம் உள்ளே போகிற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டு மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மீனும் வெந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, மீன் கரைஞ்சி போயிடும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.